மனிதன் வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டிய மிக கட்டாயமான ஒரு துஆவை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 1328வது ஹதீஸாகவும், நஸாயி என்ற நபிமொழி தொகுப்பிலே 5436-37வது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது. அபுல் யஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். اللهم إني أعوذ بك من الهدم وأعوذ بك من التردي وأعوذ بك من الغرق والحرق والهرم وأعوذ بك أن يتخبطني الشيطان عند الموت وأعوذ بك أن أموت في سبيلك مدبرا وأعوذ بك أن أموت لديغا. இறைவா, நான் உன்னிடம் கட்டிடம் இடிந்து விழுந்து கொல்லப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். உயரமான இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு கொல்லப்படுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். தள்ளாமை, தீயில் எரிந்து இறத்தல், நீரில் மூழ்கி இறத்தல் ஆகியவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். மரணத்தின் போது ஷைத்தான் என்னை இராஞ்சி செல்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். உன் பாதையை விட்டு புறமுதுகு காட்டியவனாக ஓடி வந்து மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். தேல், பாம்பு போன்ற நச்சு உயிரினங்கள் கடித்து இறந்து போவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். ஆக இந்த துஆவை நாம் அதிகம் நாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.